என்னடா பொட்டுக்குட்டி, சோகமா உட்கார்ந்து இருக்கிற? மைக்க வேற தூக்கி வீசி இருக்கிற. என்னாச்சு என் பட்டுக்குட்டிக்கு? ஏங்க, இந்த சூப்பர் சிங்கர்ல பாடுறவங்க எல்லாம் ரொம்ப கேவலமா பாடுறாங்க. என்ன மாதிரி திறமசாலிக்கெல்லாம் வாய்ப்பே தர மாட்டேங்கிறாங்க. எப்படித்தான் இவங்களையெல்லாம் செலக்ட் பண்றாங்களோ? நிச்சயமா காசு வாங்கிட்டு தான் செலக்ட் பண்ணிருப்பாங்க, இல்லங்க? இங்க பாட்டு பாடி வீட்ல உள்ளவங்களை எல்லாம் கொன்னது போதாதுன்னு ஊர்ல உள்ளவங்க எல்லாம் எங்களை காரி துப்ப வைக்கிறதுக்கு ஐடியா போடுறியா? ஏங்க, நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன், பதிலே சொல்லாம என்ன யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்க? இல்லம்மா, உன் திறமைய பத்தி யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். சரி சொல்லுங்க. எல்லார்கிட்டையும் காசு வாங்கிட்டு தானே செலக்ட் பண்றாங்க. அப்படி இல்லம்மா பொட்டு, நிறைய தகுதி சுற்று வச்சுதான் அவங்க செலக்ட் பண்றாங்க. ஓஹோ, அப்போ எனக்கு பாட திறமை இல்லைன்னு தான் செலக்ட் பண்ணாம விட்டாங்களா? அப்படி சொல்லலாமா பொட்டு, சரியான திறமையும் தகுதியும் இருந்துச்சுன்னா அதுவே உன்னை தேடி வரும். வந்துட்டாரு தத்துவ மேத, தத்துவம் சொல்றதுக்கு. வாயா, இனி உன் திறமை எது உன்னை தேடி வருதுன்னு நானும் பார்க்கத்தானே போறேன். என்ன, நம்ம ஒண்ணு சொன்னா இது வேற எங்கேயோ திரும்புது. ஐயையோ, இனி பழி வாங்காம விட மாட்டாளே. பொட்டுக்குட்டி, சாப்பாடு கொண்டு வாமா, பசிக்குது. சரியான தகுதி திறமை இருந்தா அந்த சாப்பாடே நம்மளை தேடி வரும். ஏண்டி, எதை கொண்டு போய் எதுக்க கூட கனெக்ட் பண்ற? நீ தானே தத்துவ மேத மாதிரி தத்துவம் பேன. இப்போ சாப்பாடு தேடி வரும், வெயிட் பண்ணு.